ஆங்கிலத்தில் மிக அழகாக கூறுவார்கள், கடவுள் தகுதியானவர்களை அழைப்பதில்லை, மாறாக தான் அழைக்கின்றவர்களை அவர் தகுதியாக மாற்றுகின்றார் என்று. திருவருகை காலம் 14ஆம் நாளில் நாம் அனைவரும் கடவுளுடைய அழைப்பை ஏற்று நம்மையே நாம் தகுதியாக்கி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பழைய ஏற்பாட்டில் ஏலி தலைமை குருவாக இருந்து ஆண்டவருக்கு பணி செய்து வந்தார். அவருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அவர்கள் கடவுளை அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் கடவுளை அறியாத சாமுவேலை தன்னுடைய பணிக்காக அவர் தேர்ந்தெடுத்தார். அப்படி தேர்ந்தெடுத்து சாமுவேலை அழைக்கின்ற பொழுது சாமுவேல் கூறுவார், ஆண்டவரே பேசும், உமது அடியான் கேட்கின்றேன் என்று அந்த வார்த்தையை அவர் வெளிப்படுத்துவார். இந்த வார்த்தையை வெளிப்படுத்தியது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்விலும் இந்த அழைப்புக்கு ஏற்றவாறு அவர் வாழ்ந்து காட்டினார். சவுல் சாமுவேலிடம், நான் ஆண்டவருக்கு ஏற்ற பலிகளை செலுத்திவிட்டேன், ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் நிறைவேற்றிவிட்டேன் என்று மிக பெருமையாக கூறுகின்ற பொழுது சாமுவேல் மிக தெளிவாக கூறுவார், ஆண்டவருக்கு ஏற்றது என்பது எரிபலிகள் மற்ற பலிகள் அல்ல, மாறாக கீழ்ப்படிதல், கடவுளுடைய வார்த்தைக்கேற்ப வாழுகின்ற ஒரு வாழ்வே கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு என்பதை சாமுவேல் அவருக்கு உணர்த்துவார். இயேசு கிறிஸ்து தனக்கென்று சீடர்களை உருவாக்கி நற்செய்தியை போதித்து அவர்களை தகுதியாக்கினார். இந்த சீடர்கள் தங்களுடைய வாழ்நாளின் இறுதி வரை தாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அழைப்புக்கு உண்மையாக இருந்து நற்செய்தியை போதித்தார்கள், தங்களுடைய வாழ்வால் எடுத்துரைத்தார்கள். இன்று கிறிஸ்தவர்களாக திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த அழைப்பை நாமும் நமது வாழ்வில் செயல்படுத்த அழைக்கப்படுகின்றோம். 1 தெசலோனியர் 5:24 நாம் வாசிக்கின்றோம், உங்களை அழைத்த கடவுள் நம்பிக்கைக்குரியவர், எனவே நீங்களும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருங்கள் என்று சிந்திப்போம். நமக்கு திருமுழுக்கு கொடுத்த இறைவன், நம்மை கிறிஸ்தவர்களாக வாழ அழைத்த இறைவன் நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்ற பொழுது நாம் அந்த கடவுளுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கின்றோமா? கடவுளுடைய அழைப்பை கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வாழ்வில் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு குடும்ப தலைவனாக, கணவனாக, ஒரு மனைவியாக, நாம் செய்கின்ற தொழில்களின் வழியாக நாம் கடவுளுடைய அழைப்பை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். ஜெபிப்போம். அன்பின் இறைவா, நீர் எங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கின்றீர், எங்களுடைய வாழ்வின் நிலையில் கொடுத்திருக்கின்றீர். அந்த அழைப்பை நாங்கள் எங்களது வாழ்வில் நிறைவு செய்ய எங்களுக்கு தூயாவின் அருளை தாரும். ஆமீன்.